அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்க நினைச்சு மிக கவலை அடைகிறேன். அதாவது தமிழ்நாட்டு தமிழ் மக்களை நினைச்சு மிக கவலை அடைகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு திடீரென்று ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்திருக்கலாம், அல்லாட்டி வைத்தியம் நடக்கலாம் என்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்குது. இதே நியூஸை பரிசில் உள்ள தமிழச்சி போட்டிருக்கிறார். அவ இறந்தவாக திருப்பியும் இறக்க வைக்க முயற்சி செய்யுங்க. மேலும் தமிழச்சி கூறுகையில், அதாவது அதிமுக தொண்டர்களை முட்டாள்கள் என்று திட்டி அதில் எழுதியிருக்கிறார். அதாவது ஏன்னா இவ்வளவு காலம் உள்ள என்ன நடக்குன்னு தெரியாம வெளியிலிருந்து ஒப்பாரி வச்ச அதிமுக தொண்டர்களும் அதிமுக அமைச்சர்களும் இனி கத்தி அளத்தான் முடியும், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது இதுக்குள்ள என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது கிட்டத்தட்ட இந்த 75-80 நாட்களாக என்ன நடக்குது, என்ன போகுது வருது என்று ஒருவருக்குமே தெரியாம இப்ப மீண்டும் ஒரு புரளியை கிளப்பினாங்களோ, அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்காரர் திருப்பியும் ஏதேனும் ஒரு புரளியை வெளியில சொல்றதுக்காக முயற்சி செய்யணும், அல்லாட்டி இறந்த ஆளை திருப்பியும் இறக்க வைத்து இனி நாடகத்தை முடிக்க வைக்கணும்னா தெரியாது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முதலமைச்சருக்கே இந்த கெதியன்னா அங்க வாழ்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன மாதிரி. அதாவது எனது கேள்வி என்னென்றால், முதலமைச்சர் இனி இறந்து நியூஸ் சொன்னால் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு ஒரு ஸ்டாக்கா இருக்கும், அதாவது தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு. அதை விட அதிமுக இந்த மொக்கு தொண்டர்கள், அதாவது முதுகெலும்பு இல்ல அமைச்சர்கள் என்ன செய்ய போறீங்க? இப்படி ஒரு நியூஸ் இனி வெளிவந்தார். அதாவது முதலே இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையில தமிழச்சி சொன்ன சில விஷயங்கள் சரி போல தெரியும். என்னதான் இருந்தாலும் அவ ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களின் ஒரு தலைவி. ஸோ அவாக்கு இந்த எல்லாமே வந்திருக்கு. அதுக்காக நானும் தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து வருத்தப்பட்டாலும், ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். வெடிச்ச டீப்புக்கு காத்தடிச்சு அங்கே காத்து நிற்க போயில்லை. அவன் அந்த வயதுக்கு இவாக்கு நடக்கிற வைத்தியத்துக்கும் இவ்வளவு காலம் இந்த ஆசிரமத்தில் இருந்து எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சு, அதாவது களத்தில் ஓட்ட வச்சு சாப்பாடு நிறுத்தப்பட்டது, சுவாசம் இயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டது, அப்படி இப்படின்னு பல வகையான விஷயங்கள் செய்யப்பட்டது. இனி இவா இந்த ஹார்ட் அட்டாக் பிறகு என்ன நடக்கும், இனி இவா வெளியில தன் பதவியில் இருப்பாவா அல்லது மக்களோட கதைப்பாவா என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். அதாவது இதுக்கு மேல கடவுள்லாம் அவ காப்பாற்றணும். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். உடனுக்குடன் அவ பற்றிய நியூஸ் கிடைத்தவுடன் உங்களுக்கு தெரிய தெரியும்.